ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்களான்னு நினைக்கிறேன். இதை பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுறேன். இந்த கோயில் பார்த்துக்கிட்டு எந்த கோயிலுன்றது உங்களுக்கு நினைவரிதா? இது ஒரு கண்ணையம்மன் கோயில். இப்போ தான் கிட்டடியில் தான் புனருத்தானம் செய்து நல்ல அழகிய கோயிலை மிளிருது. அதாவது இந்த கோயிலுக்கு பேர் ராஜராஜேஸ்வரி அம்மன் என்று சொல்லப்படுது. மிக அழகான நேர்த்தியான ஒரு சூழலில், அதாவது சுற்றி கடல் மாடி, இது புங்குடுதீவில் தான் இருக்குது இந்த கோயில். கட்டாயம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போக வேணும். என்னென்னா இலங்கையில் கண்டி பக்கம்தான் அந்த சீதாலியான் அந்த கண்ணையோரு சீதைன்ற வடிவமாக தான் கொல்லப்படுது. அதே மாதிரி இங்கே நான் நினைக்கிறேன் வடமாகாணத்தில் இந்த கோயில் ஒரு வித்தியாசமான ஒரு கோயில். இதுவும் ஒரு கண்ணையம்மன் வழிபாடு. கோவலனுக்காக நீதி கேட்க போய் கண்ணகி தன் சிலம்பை வச்சுத்தான் நீதி கேட்குறான். அது நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்த்துருப்பீங்க. நல்ல தத்ரூபமான அழகில் இந்த தூணுகள் எல்லாம் இந்த ஜாலி வடிவம் கொண்ட இதில் செதுக்கி இருக்குது. இந்த ரம்மியமான சூழலில் தான் இது இருக்குது. உள்ளுக்கு எடுக்க தடை, வீடியோ எடுக்கிறது தடைன்னு பாருங்க, கரையாக இருக்குது. அதில் இதை போட இல்லை. இது ஆடிப்பூரமண்டு அம்மன் விசேஷம். அதாவது ஆடிப்பூரமன் தான் அம்மன் ஏச்சிரம் பண்ணின நாளண்ட இதில் சொல்லப்படுது. அது பெரிய விழாக்கள் இருக்குது. அப்போ நாங்கள் நைனாதீவுக்கு போட்டு வழியில் இந்த கோயிலையும் தரிசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. மிக அழகாக இருக்குது. அதாவது இதில் உள்ளுக்க போனால் இந்த அம்மன் சீலையால் விற்கப்படுது. அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதான் அந்த நிர்மாணித்த கல்வெட்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போக வேணும். என்ன வடமாகாணத்தில் கண்ணையம்மன் வழிபாடுன்றது இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வேறு இடங்களில் நாங்கள் பார்த்ததில்லை. கட்டாயம் இந்த கோயிலுக்கு போங்க. ஓகே, பாய். அடுத்த விளக்கு